நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூசன், என்னாச்சு? நானும் உன்ன மாதிரி தானே இங்க உட்காந்துட்டு இருக்கேன். தெரியல. நம்ம சாதாரண ஆளுங்களா இருந்துகிட்டு இவ்வளவு தூரம் பண்ணிருக்கோம்னு நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. யாரு நீங்க? சாதாரண ஆளுங்களா? என் லைஃப்லயே இப்படி ஒரு டீமை நான் சந்திச்சதே இல்ல. என்ன ஸ்பெஷல் அப்படிங்க டீம்ல? என்ன ஸ்பெஷலா? ஒரு புரோகிராமர் டீம் லீடரை லவ் பண்றான். இன்னொரு புரோகிராமர் ப்ராஜெக்ட் மேனேஜர் வீட்டு கதவை தட்டி ஐ லவ் யூன்னு சொல்றான். ஏங்க விடுங்க அத. யாரோ ஒரு டார்கெட் கார்ப்பரேஷன்காரன் இவனை பார்த்து 150 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட குடுத்துட்டு போறான். ராஜியோட அப்பா உன் சட்டையை பிடிச்சு அடிக்கிறாரு. ராஜி என்னடானா உன்னை லவ் பண்றா. அவ சூசைடுக்கு வேற ட்ரை பண்றா. இந்த வருஷத்துல ஏகப்பட்ட கலாட்டா. அது எல்லாத்துக்கும் மேல எல்லா வேலையும் செஞ்சு விஸ்வநாதன் சார் கிட்ட நல்ல பேரு வேற. இன்னைக்கு என்னடானா சேட்டு இந்த கம்பெனியை விக்க முடியல. அதுக்கு காரணமும் உங்க டீம் தான். அட போங்க சூசன், ரொம்ப புகழாதீங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சார் வந்து சேட்டு கம்பெனியை விக்கலன்னு சொல்லிட்டாருனா அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன சார் ஆச்சுன்னு யாராவது கேட்கணுமே? என்ன சார் ஆச்சு? என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்பெனியை விற்கிற டிசிஷனை கண்டிப்பா சேர்மன் வாபஸ் வாங்கியிருப்பாரு. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன்? அது உங்களோட பிளான் சார். ஃபெயிலியர் ஆகாதுன்னு தெரியும். எது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ இல்லையோ, நல்லா ஐஸ் வைக்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இல்ல சார், அவன் சொல்றது உண்மைதான் சார். இப்படியே 4 பேர் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து ஒருத்தர் புகழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. குழந்தை பெற்றுக்கிறவங்களாம் அப்பன் கிடையாது. அந்த குழந்தைய நல்லா வளர்க்க தெரிஞ்சவன் தான் அப்பன். சவால் விடுறது ஈஸி, ஆனால் சாதிச்சு காட்டுறது தான் கஷ்டம். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் சேர்மனை எவ்வளோ கார்னர் பண்ணி இந்த முடிவு எடுக்க வச்சிருக்கோன்னு. அதனால அவரோட எண்ட்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எதுவாக இருந்தாலும் நம்மளே தான் சமாளிக்க வேண்டியிருக்கும். பழைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. புது அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதில் போடுறதுக்கு பணம் வேணும். என்னதான் நம்மளுடைய மூலதன மூளையா இருந்தாலும் வேற சில ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்க தான் செய்யுது. நம்ம கம்பெனியோட முக்கியமான எக்ஸ்பென்ஸில் ஒன்று எம்ப்ளாயிஸோட சேலரி. இன்னும் 6 மாதத்துக்கு மேஜர் சேலரி கட்ஸ் எல்லாம் இருக்கும். சில பேருக்கு சேலரியே கொடுக்க முடியாத நிலைமை கூட வரலாம். இப்படி சின்னதாக நிறைய பிரச்சனைகள் வரும். அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். வழக்கம் போல் வேலைகள் ஒழுங்காக நடக்கணும். டீம் மெம்பர் ரிப்போர்ட்ஸ் டீம் லீடர், டீம் லீடர் ரிப்போர்ட்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர். உங்கள் டே டு டே லைஃப்பில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. அது போக அடிஷ்னலாக சில வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. நம்பர் 1, நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸை நம்ம தக்க வச்சுக்கிறது. நம்ம கம்பெனியில் நடந்த சில பிரச்சனைகள்னால அவங்க நம்ம மேலே நம்பிக்கை இழந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். அடுத்தது புது கிளைண்ட்ஸை பிடிக்கணும். இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனில் இவ்வளோ மோசமான பேரோட ஒரு புது பிஸ்னஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கண்டுபிடிக்க முடியலன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம். பணம் இல்லாமல் கம்பெனி நடத்துகிறப்ப வேற நிறைய பிரச்சனைகள்லாம் புதுசாக வரும். அதையும் ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் டீல் பண்ணுறதுக்காக நான் ஒரு கோர் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபினான்ஸ் ஹெட் மிஸ்டர் சுந்தரேசன், ஹெச்ஆர் டேவிட், இந்த சைட்லேருந்து சூசன், அப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தாமஸ், அப்புறம் நான். இந்த 5 பேரும் இந்த கம்பெனியோட வேலைகள்லையும் இதர பிரச்சனைகள்லையும் என்ன செய்யலாம்னு முடிவெடுப்போம். இந்த டீமுக்காக கிரவுண்ட் லெவலில் வேலை செய்யறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டீம் தேவைப்படுது. அது வேற யாரும் இல்லை, கார்த்திக், ராஜி, விஷ்ணு அண்ட் லக்ஷ்மி. நீங்கள் 4 பேர் தான். இந்த கம்பெனி இப்படியே ரன் ஆகி ஒரு பேசிக் லெவல் வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். மொத்தமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு இன்னொரு 6 மாதம் ஆகும். இது ஒரு பெரிய சேலஞ்ச். இதில் ரிஸ்க் எடுத்தது நான் இல்லை, நீங்கள் தான். ஐம் ஜஸ்ட் ஹெல்பிங் யூ அவுட். இது சொதப்பிச்சினால் நீங்கள் தான் காரணம். நல்லா வந்தாலும் அந்த கிரெடிட் உங்களுக்கு தான். 400 பேரோட அடுத்த வருஷத்துக்கு வாழ்க்கை உங்கள் 4-5 பேர் கையில் தான் இருக்கு. பொறுப்புகளை உணர்ந்து நடந்துக்கங்க. எஸ் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.